ஹலோ நேயர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்கோ? இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் ராகி சேமியா உப்புமா எப்படி பண்ணுறதுன்ட்டு காட்டி கொடுக்குறேன் பாருங்க. இது ஃபிங்கர் மில்லட்டுன்னு சொல்லுவா. ராகி சேமியா அனில் பிராண்டடு கிடைக்கும். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு ஹெல்த்தியாக கூட இருக்கும் இல்லையா ராகி. அதனால ஃபார் எ சேஞ்சுக்கு ஒரு நாள் டிஃபனுக்கு ராகி சேமியா பண்ணியிருந்தேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு காட்டி கொடுக்குறேன். இந்த பேக்கெட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி ராகி சேமியா கிடைக்கும். 450 கிராம்ஸ் இருக்கும். இதை பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்கிச்ச இந்த ராகி சேமியாவை சேர்த்துடுங்க. கொதிக்கிற தண்ணிக்கு சேர்க்கணும் இதை. அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த சூடுலேயே இது வெந்துடும். ஒரு 2 to 3 மினிட்ஸு இப்படி கலரி விடுங்க. அதில் இருக்கிற ஒரு ஸ்டார்ச் எல்லாம் போயிடும், மேலே மேலே வந்துவிடும். ஒயிட்டாக தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. அப்புறமா அதை நல்லா கலரிட்டு ஒரு 5 மினிட்ஸ், அடுப்பு என்னவே ஆஃப் ஆகிருக்கு இல்லையா, 5 மினிட்ஸு தட்டை மூடி வச்சுடுங்க. அதை வடிகட்டணும். அப்போ மேலே இருக்கிற ஸ்டார்ச் எல்லாம் போயிடும். எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் தெரியுமா இந்த ராகி சேமியா. நீங்கள் கோதுமை சேமியா கூட கிடைக்கும், இது ராகி நல்லது பாருங்கள். இப்படி நான் எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ஃப்ரெஷ் வாட்டரு இந்த ராகி சேவை மேலே விட்டுவிட்டு, இன்னும் ஸ்டிக்கி எதானா இருந்ததுன்னா போயிடும். தண்ணி விட்ட உடனே உதிரியாக ஆகிடும். இப்போ இது ரெடி பண்ணி வச்சுன்னுட்டாக்கா சூப்பராக ராகி சேமியா உப்புமா பண்ணிடலாம் பாருங்கள். ஒரு கடாய் வச்சுட்டு 2-3 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு, தாளிப்புக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பெல்லாம் போட்டுவிட்டு, கடுகு பொரிஞ்சு வந்த உடனே கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 2-3 வெங்காயத்தை பொடியை நெருக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை ஒதுக்கின உடனே ஒரு கண்ணாடி பதத்துக்கு வருது பாருங்கள். அப்போது மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறமா ஒரு துண்டு இஞ்சி கூட சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விடுங்க. அப்புறமா பட்டாணி கூட சேர்த்துட்டு பண்ணாக்கா சூப்பராக டேஸ்டியாக வரும் உப்புமா பாருங்க. இது பச்சை பட்டாணி, ஃப்ரோசனும் போடலாம், இல்லைன்னா பட்டாணியை ஊர் வச்சு கூட பிரேக்ஃபாஸ்ட் சைஸை சேர்ந்து பண்ணலாம். அப்புறம் 1-2 தக்காளியை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தக்காளி வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டானா இல்லை கடைசியில் எலுமிச்சை பழம் ரசத்தை விட்டாலும் ஆச்சு. இப்போ நான் தக்காளி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு, இப்போ வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லையா ராகி சேமையா, அதை சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மல்லித்தழை, தேங்காய் துருவல் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாக்கா சூப்பராக ராகி சேவை ரெடி பாருங்க. ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. நல்லா உதிரியாக ஆகிடும். அப்படியே சுடுசுடாக ஆவி பொறுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியாக ரெசிபி சாப்பிடணும், ஈஸியாக பண்ணிக்கணும், சேஞ்சும் இருக்கணும். பிரேக்ஃபாஸ்ட்டில் எப்போவும் ஒரே மாதிரி பண்ணிட்டு இருந்தால் வீட்டு வாழ்க்கை யாருக்கும் பிடிக்கிறதில்ல இல்லையா. பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இது கூட நீங்கள் காரசாரமாக ஒரு தேங்காய் சட்னி பண்ணிட்டு கூட சாப்பிட்லாம், இல்லைன்னா தயிர் வச்சுட்டு சாப்பிட்லாம், இல்லை சட்னி பவுட்ரு வருது அது வச்சுட்டு சாப்பிட்லாம். உங்களுக்கு விருப்பம் அது. இந்த மாதிரி ஹெல்த்தியாக ரெசிபி பார்க்கணும் டெய்லினாக்கா வீணா லக்ஷ்மி நாராயண் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. நான் இன்னைக்கு இது கூட கேரட்டு, வெள்ளரிக்காய் எல்லாம் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நீங்களும் இதை பார்த்துட்டு ரெடிமேட் அனில் சேவை வாங்கிட்டு பண்ணிக்கோங்க. அனிலே வேணும்ன்ட்டு ஒன்றும் இல்லை, நான் பிராண்ட் ப்ரமோஷன் பண்ணிட்டுல. யூஸ்வலாக நான் அந்த சேவை தான் யூஸ் பண்ணுவேன், அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு எந்த சேவை வேணுமானோட இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய்.